பெரம்பூர் தொகுதியில எம்எல்ஏ மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. எங்க தொகுதியால சிஎம் ஆயிருக்காருல. என்ன சக்கர்ல எழுதலனா அந்த அளவுக்கு மாபெரும் வெற்றினா இது. எங்க அண்ணனோட குடும்பத்தை நிறைய பண்ணாங்க. அவரை ரொம்ப சோதிச்சாங்க. ஆனா கடவுள் அவரை கைவிடல. எங்களுக்கு தெரியும் எங்க அண்ணா வருவாருன்ட்டு. எங்க தொகுதி சிஎம் தொகுதின்னு சொல்றது எங்களுக்கு பெருமையா இருக்கு. நாங்க ஆசைப்பட்டதே அப்படிதான். இங்க வந்து தளபதி நிக்கணும்னு ஆசைப்பட்டோம், அதுக்கேற்ற மாதிரி நின்னாரு. ஜெயிக்கணும், சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டோம், அதுக்கேற்ற மாதிரி ஆயிட்டாரு. இனி திமுக நிலைமை என்ன ஆகும்? திமுக நிலைமை இப்போ பார்த்தீங்களா? இப்போ சென்னையில் எங்கே சுற்றி பாருங்களேன், மயான காட்சி தான் அளிக்கும் தவிர எதுவுமே இருக்காது. இது பெரிய ஒரு வெற்றி. இது எந்த ஒரு கட்சினாலும் பண்ண முடியாத ஒரு வெற்றியை தலைவர் பண்ணியிருக்காரு. இது இந்த லைஃப் ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் நின்று எந்த ஒரு கூட்டணி ஆட்சியும் ஜாயின் பண்ணாமல் அவர் வின் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய ஒரு மாபெரும் வெற்றி. தற்குறி கூட்டம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் யார் தற்குறி என்ன ஏதுன்ட்டு. அதாவது காலகாலமாக அரசியல் பண்ணுறவங்களுக்கும் கடந்த 6 மாதம் அரசியல் பண்ணுறவங்களுக்கும் 1 வருஷம் 2 வருஷம் அரசியல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்து நைட்டு கூட எங்க கிட்ட ஒருத்தவங்க பெட் கட்டிட்டு போனாங்க. இவர் தோத்துட்டாருன்னா 10,000 ரூபாய் பெட் கட்டிருக்காங்க. போய் நான் அவங்க கிட்ட 10,000 வாங்கி அவங்க வீட்டு வாசல்ல பட்டாசு வாங்க வெடிக்க போங்க. இப்போ அதுதான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். எவ்வளவு தற்கொலை கூட்டம் எங்களை சொன்னாங்களோ எல்லாமே ஓட்டா மாறி இருக்கு. அவங்க எங்க போய் மூஞ்ச வச்சுப்பாங்கன்னு தெரியல. பணம் வாங்கினவங்களே இப்ப இன்னைக்கு விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எங்க அண்ணன் தான் வாங்க சொன்னாரு. தளபதி சொன்ன மாதிரி கருத்து திணிப்பு எக்ஸிட் போல்லையும் அதுதான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல அப்படிதான் சொன்னாங்க. 5-6 மேல தாண்ட மாட்டீங்க. நாங்க இன்னைக்கு வந்து நின்னும் பாருங்க. தைரியமா வெளியே சுத்துவோம். 2 மணிக்கு 1 மணி கூட தைரியமா வெளியே. இதுக்கு முன்ன சுத்த முடியல, பயமா இருக்கு. இனிமேட்டு தைரியமா சுத்துவோம் நாங்க. எங்க அண்ணன் எப்போ வந்துட்டாரோ சிஎம் ஆயிட்டாரோ எங்களுக்கு பயமே கிடையாது. அந்த பெரம்பூர் தொகுதியில தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை நாங்க எதிர்பார்த்து தான் அண்ணா வெற்றி பெறுவாருன்ட்டு. இது இந்த அளவுக்கு சிஎம் ஆவாக ஃபர்ஸ்ட் டைம்ன்றது எங்களால எதிர்பார்க்கவே முடியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே என்ன சொன்னாங்க, இது தற்கொலை கூட்டம், இதெல்லாம் இந்த கூட்டம்லாம் ஓட்ட மாறாதுனாங்க. தான் தற்கொலை கூட்டமா இருப்பாங்க. அவர் சிங்கிள் ஆளாவே இருந்து நாங்க. ஆனா நேத்து நைட்டு கூட எங்க கிட்ட ஒருத்தவங்க பெட் கட்டிட்டு போனாங்க. இவர் தோத்துட்டாருன்னா 10,000 ரூபாய் பெட் கட்டிருக்காங்க. போய் நான் அவங்க கிட்ட 10,000 வாங்கி அவங்க வீட்டு வாசல்ல பட்டாசு வாங்க வெடிக்க போங்க. இப்போ அதுதான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். அதனால எங்க அண்ணா வருவாங்க எங்களுக்கு எப்பயோ தெரியும்னா. இப்போ ஆண்ட கட்சி பாத்தீங்கன்னா திமுக அத்தனை பேரோட கூட்டணி வச்சாங்க, அதிமுக அத்தனை பேரோட கூட்டணி வச்சாங்க. ஆனா ஒரு மனுஷன் தனித்து நின்று இப்போ இவ்வளவு இடத்துல மெஜாரிட்டியான சீட்டை பிடிச்சி முதலமைச்சரா இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க அப்பத்துல இருந்தே நான் வெற்றியோ தோல்வியோ அதை நான் தனியாவே ஜெயிச்சிருக்கேன். அவர் ஆரம்பத்துலேருந்து ஸ்டெடியா இருந்தது. அவர் ஜெயிப்பாகன்றது நம்பிக்கை 100% இருக்கு. மக்கள் என்னை விட்டுற மாட்டாங்க. இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்க. அதை ஓட்டாவே நாங்க மாத்தி காமிச்சிட்டோம். இப்போ அவரு வந்து எல்லாமே மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை நம்பி நின்னாங்க. ஆனா இவர் மட்டும் மக்கள் நம்பி நின்னாங்க. மக்கள் இந்த அளவுக்கு கை கொடுப்பாங்கன்னு அவர் எதிர்பார்த்துருப்பாரா? எதிர்பார்த்துப்பாங்க. ஏன்னா நாங்க எல்லாரையும் நம்பி வந்தா இந்த இடத்துல நிக்கிறோம். இவர் வந்து எங்களை மாத்துவாங்கன்ற ஒரு முழு நம்பிக்கையில தான் இவங்க மேல நாங்க நம்பிக்கை வச்சு நாங்க ஓட்டை போட்டிருக்கோம். மெயின் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தா போதும். அதை அண்ணா வந்து இந்த கஞ்சா ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இலவசமே வேண்டாம். எங்க வீட்டுல இருக்க பசங்க எல்லாம் சேஃப்டியா இருந்தா போதும். மூளைக்கு கஞ்சா விற்கிறாங்க, அதெல்லாம் ஒழிக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். இது இருந்தாலே எங்களுக்கு போதும். இது இருந்தாலே குடும்பம் நல்லா ஆயிடுமே. இப்போ அவரு பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்காரு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? மெயின் சொல்ல போனா எங்க தொகுதிக்கு எங்க அண்ணன் எம்எல்ஏ ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலமைச்சரான அதுக்கு அடுத்து மேல எங்களுக்கு சந்தோஷம். இதை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சிஎம் ஆவாருன்ட்டு. ஆனா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ 75 வருட பழமையான கட்சியான திமுக 50 வருட பழமையான கட்சி அதிமுகவுக்கு பயத்தை காட்டியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தேர்தல் முடிஞ்சோடனே ஆஸ்திரேலியா போகன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் தான் சொன்னாங்க. ஆனா முதல்ல கையில 10,000 ரூபாய்க்கு சொன்னாங்கன்னா 10,000 ரூபாய் வச்சுட்டு ஒரு பக்கம் ஊட்டிக்கு போயிருக்காங்க, ஒரு பக்கம் துபாய்க்கு போயிருக்காங்க. அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க போல. யார் கடன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா எங்க அண்ணன் இங்க இருந்து கோயிலா சுத்திட்டு வந்துச்சு. அப்ப என்ன இருக்கு, நம்பிக்கை இருக்கு அவர் ஜெயிப்பாருன்ட்டு. அதே மாதிரி ஜெயிச்சிருக்காரு. இப்ப அவர் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போனாரு, அடுத்து பாத்தீங்கன்னா ஷீரடி போனாரு. இப்ப அவரு வேணா சாமி அவரை கைவிடலன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா கை விடலன்னா கண்டிப்பா கை கொடுத்துருக்கனால அவர் ஜெயிச்சிருக்காரு. மெயின் மக்கள் அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் கண்டிப்பா செய்வேன். இந்த ஆட்சின்னு கிடையாது, நீ வர எல்லா ஆட்சியிலுமே அவங்க தான் ஜெயிக்கணும். இப்போ இந்திய அரசியல் வரலாற்றுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு புது கட்சியும் தனித்து நின்று
இவ்வளவு இடத்துல மெஜாரிட்டியான சீட்டை பிடிச்சதுல தனித்து ஆட்சி அமைச்சதுல. ஆனா டிவிக்கு வந்து இந்த அளவுக்கு ஆட்சி அமைச்சதுன்னா அது மிகப்பெரிய இமாலய சாதனை சொல்லலாம். என்ன செகண்ட்ல எழுதலாம்னா அந்த அளவுக்கு மாபெரும் வெற்றினா இது சும்மாவே கிடையாது. இப்ப முதலமைச்சர் பேர் வரட்டும், அது வந்தா நீங்க எவ்வளவு பட்டாசு மட்டும் வெடிக்குதுன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலாம் பாத்தீங்கன்னா ஒரு 5000 10,000 12,000 அந்த ஓட் டிஃபரெண்ட்லாம் வின் பண்ணுவாங்க அதிமுக திமுக மாத்தி. ஆனா இன்னைக்கு டிவிக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே இளம் வேட்பாளர், எல்லாமே புது முகம். அவங்க நின்னும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா 50,000 30,000 40,000 ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? எப்படி சொல்றேன்னா விஜய் ஒரு முகத்துக்காக போட்ட ஓட்டுன்னு சொல்றேன் அப்படின்னு கிடையாது. அந்த தொகுதியில இருக்கவங்களும் செய்வாங்க. ஏன்னா விஜய் அண்ணா அதனை செய்யன்னு சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பா எல்லாரும் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. மு.க. ஸ்டாலின் தொகுதியிலேயே அவரோட தொகுதியிலேயே எங்க அண்ணனோட கட்சி ஜெயிச்சதுன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால எங்க அண்ணன் மேல எங்க முழுக்க நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவங்க எல்லாமே செய்வாங்க நம்பிக்கை இருக்குண்ணா. முன்னாடியே எதிர்பார்த்தது தான், நம்பிக்கையோட தான் இருந்தோம், நம்பிக்கையா போட்டோம். என்னோட பசங்க எல்லாரும் போட்டது விஜய்க்கு தான். ஃபேக்கல்டி எல்லாரும் போட்டா தெரியும் எங்களுக்கு. இன்னைக்கு இந்த பெரம்பூர் தொகுதியில எம்எல்ஏ மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. எங்க தொகுதி ஆளு சிஎம் ஆயிருக்காருல, we feel so happy. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த கூட்டம்லாம் ஓட்டம் வராது, தற்கூரி கூட்டம்னாங்க. சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாதா? இப்ப அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நாங்க சொல்லவே வேண்டாம், வின் ஆயிட்டு அவரே பதில் சொல்லிட்டாரு. இந்த பர்టిక్యులரா தனியா எதுவும் சொல்ல தேவையில்லை. ஓட்டு போட்டு நாங்க பதில் சொல்லிட்டோம், வின் பண்ண வச்சு வின் ஆயிட்டு அவர் பதில் சொல்லிட்டாரு. இப்ப இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு புது கட்சியும் தனித்து நின்று இந்த அளவுக்கு மெஜாரிட்டி வாங்குதில்ல சார். சிங்களா தான் சார் வரும், அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. இப்போ திமுக கட்சி வந்து அது 21 கூட்டணி கட்சி, 21 கட்சி கூட்டணி கூட்டினாங்க. அதிமுக அத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்தாங்க. ஆனா அவங்களால வெற்றி பெற முடியல. தனி ஒரு ஆளா இத்தனை தொகுதி வெற்றி பெற்றிருக்காரு. ஏன்னா எல்லாரும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். நாங்க எல்லாரும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். அடிபட்டுட்டோம், 2-3 தடவை அடிபட்டுட்டோம். இந்த தடவை அடிபடக்கூடாதுன்னு எல்லாரும் நம்பி போட்டிருக்கோம். we will win. பெரம்பூர் தொகுதியில தவேக தலைவர் விஜய் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் சொன்னாங்க ஒரு தொகுதி ஜெயிக்க மாட்டாரு, 2 தொகுதி ஜெயிக்க. என்கிட்டே சொன்னாங்க பிரதர் 250 ஓட்டு வாங்க மாட்டார். நேத்து என்கிட்ட சண்டை நைட்டு, என்னுடைய ஃப்ரெண்டு. இன்னைக்கு அவர் என்னை பார்த்துட்டு கை கொடுக்குறாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க சிஎம் ஆயிட்டீங்க, உங்க ஆளு சிஎம் ஆயிட்டார். அப்போ நான் கேட்டேன், நேற்று இந்த வாய் இப்படி பேசிச்சே, 250 ஓட்டு சொல்லிச்சே, ஒரு தொகுதி ஜெயிக்க மாட்டேன், இன்னைக்கு வந்து நீங்க எப்படி சிஎம் சொல்றீங்கன்னு நான் கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எல்லாமே வந்து அரசியல் மாற்றம் தான். அப்போ அந்த அரசியல் மாற்றம் நேற்று வரைக்கும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க வந்து பக்கா டிஎம்கே. ஓகேங்களா? அவங்க கட்சிக்கு அவங்கவுங்க பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? எங்களுக்கு வந்து தளபதி ஜெயிக்கணும். ஓகேங்களா? அவர் முதலமைச்சர் ஆகணும், நாட்டு மக்கள் நல்லது செய்யணும். என்னோட ஆசை என்னன்னா, எம்ஜிஆர் ஐயா வந்து அவர் 3 வாட்டி இருந்தார்னா, தலைவர் தளபதி விஜய் சார் வந்து அடுத்த வந்து 30 வருஷம் 40 வருஷம் வந்து அவர் தான் தலைவர். ஓகேங்களா? எங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே ஃபர்ஸ்ட். நாங்க காலையில கோவிலுக்கு போயிட்டு எங்களோட வெட்டிங் டேக்கு நாங்க ப்ரே பண்ணமோ இல்லையோ, எங்க தளபதிக்காக தான் நாங்க ப்ரே பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். இது இந்த லைஃப் ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் நின்று எந்த ஒரு கூட்டணி ஆட்சியும் ஜாயின் பண்ணாம அவர் வின் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய ஒரு மாபெரும் வெற்றி. இது யாருமே எதிர்பார்க்க முடியல. ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்க, அவர் பயந்துதான் அந்த இடத்துலயும் போட்டி போட்டிருக்காரு, இங்கேயும் போட்டிருக்காரு, ஆனா எதுலயும் வின் பண்ண மாட்டேன். ஆனா அவர் யாருமே எதிர்பார்க்காம அவர் 2 இடத்துல வின் பண்ணிருக்காரு. இது ரொம்ப பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல். இன்னைக்கு உங்க தொகுதி எம்எல்ஏ மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருக்காரு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? எவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் வெற்றி. யாருமே எதிர்பார்க்காது. எல்லாமே என்ன பேசினாங்க, அவனுக்கு என்ன தெரியும், வாக்குலாம் இது கூட்டம்லாம் வந்து வாக்கா மாறுமான்னு கேட்டாங்க. இப்ப என்ன எது வாக்கா மாறுச்சு? கூட்டம் தானே வாக்கா மாறுச்சு. பணம் வந்து வாக்கா மாறுச்சு. பணம் என்னது? அவர் என்ன சொன்னார், பணம் வாங்கினா கூட உங்க மனசுக்கு என்ன தோணுது அதான் நீங்க பண்ணணும்னு சொன்னாங்க. பணம் வந்து என்ன பண்ணுச்சு, வாங்குச்சு. அந்த பணத்திலேயே அவரோட காஸ்டியூம் வாங்கி தான் இப்ப எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. அப்ப என்ன தெரியுது, ஜனங்க யோசிக்கிறாங்க. சின்ன பசங்க கூட இப்ப எல்கேஜி யூகேஜி பசங்க கூட தெரியுது, அரசியலே தெரியாத பசங்க இப்ப எல்லாருமே இவர் தளபதி வந்த பிறகு அரசியலை பத்தி பேசுறாங்க. இது தளபதி வந்தது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு இது. பிரேமலதா அவங்க என்ன சொன்னாங்க, எங்க ஆட்சியில என்ன நடந்தது, வெறும் கற்பழிப்பு, வெறும் கஞ்சா மட்டும் தான். ஒரு ஆட்சியில என்ன நடக்க கூடாது, இது மட்டும் தான் நடக்கூடாது. இது நீங்க எப்படி ஒரு ஓப்பனா பப்ளிக்கா நீங்க சொல்லுங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. இது இவ்வளவு சூப்பரா இருந்திருக்கு. ஆனா நாங்களாம் ஆக்சுவலி எனக்கு என்ன வருத்தம்னா, நான் ஓட்டு மாத்தி வேற மேரேஜ் ஆனதை மாத்திட்டேன். ஆனா இருந்தாலும் நான் பிரெக்னன்சி டைம்ல 9th month இவர் தளபதிக்காக டிராவல் பண்ணி போய் ஓட்டு போட்டுட்டு வந்தேன். திருப்பூரூர்ல போய் எங்க இருந்தாலும் நம்ம ஓட்டு போடணும்னு சொல்லி. இப்போ இந்திய அரசியல் வரலாற்றிலே எந்த ஒரு புது கட்சியும் தனித்து நின்று போட்டிட்டு இவ்வளவு மெஜாரிட்டி வாங்குதில்ல. ஆனா தவேக தலைவர் விஜய் அவர்கள் இவ்வளவு மெஜாரிட்டில வின் பண்ணிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து எதிர்பார்க்காதுதான். ஏன்னா வந்து அவர்கிட்ட இல்லாத பணமா, அவர்கிட்ட இல்லாத சொத்து, அவர் என்னது ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும். லேடிஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் இது ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கணும், சேஃப்டி கிடைக்கணும். அவர் அதான் பார்க்குறாரு. என்னோட ரிக்வஸ்ட்னா, அவர் சொன்ன மாதிரி இது பண்ணிட்டாருன்னா இதுக்கப்புறம் வர எல்லா ஆட்சிலையும் அவர் தான் கண்டிப்பாக சிஎம்மாக வருவார். வேற யாரும் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது.
எல்லா கட்சியும் பணத்தை நம்பியிருந்தாங்க, ஆனா விஜய் மட்டும் மக்களை நம்பியிருந்தாரு. கண்டிப்பா இந்த அளவுக்கு வெற்றி பெற காரணம் என்ன? ஆக்சுவலா என்னையே எவ்வளவு போலீஸ்காரங்க திட்டினாங்க. தளபதி வந்தோன்னு போய் பாக்குற போறப்போ ஆக்சுவலா எனக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படினால வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். யாருமே எதிர்பார்க்க முடியாது. எல்லாருமே என்னன்னா கண்டிப்பா இவர் வந்துட்டாரு, வந்தா எல்லாமே நல்லா பண்ணுவாருன்னு. அதே மாதிரி அவர் பேச கூட விட மாட்டாங்க. அவர் எங்க வந்தாலும் அவருக்கு ஒரு போலீஸ் எதுவுமே கிடையாது. அவரை ஃப்ரீயா விட்டா தானே. ஏன்னா மாசத்துக்கு 2 வாட்டி வராரு, 1 வாட்டி வராருன்னு சொல்றாங்க. அவர் வர்றதுக்கு நீங்க என்ன போலீஸ் ப்ரொடெக்ட் கொடுக்குறீங்க? எதுவுமே நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஆனா நீங்க காலியா போறீங்க ஒரு ரோட்ல. ஆனா உங்களுக்கு ஒரு 2000 போலீஸ் தேவையா? ஆனா எங்க தளபதி போற இடத்துல 5000 10,000 ஜனங்க போறாங்க, அவங்களுக்கு போலீஸே இல்ல. அப்ப உங்களுக்கு பயம் வந்தாலும் நீங்க அவருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் தர மாட்டீங்க. 75 வருட கட்சி கூட்டணிக்கு அத்தனை பேர் என்ன சொல்ல, அத்தனை பேர் கூட்டணி வச்சாங்க அந்த கட்சி கூட. இப்போ அதிமுக கூட அத்தனை பேர் கூட்டணி வச்சாங்க. ஆனா இவர் தனித்து நின்று 2 கட்சிக்கும் போட்டியா இவ்வளவு பயத்தை காட்டியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? மாபெரும் வெற்றி இது. யாருமே தமிழ்நாட்டு மக்களை இது எதிர்பார்க்க, டிஎம்கே யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. இவர் ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காரு. ஏன்னா அவர் நினைச்சிருந்தா கூட்டணி வச்சிருக்கலாம், எதுக்கு வேணாம், மக்களை நம்பி இருக்கிறோம், மக்கள் நம்மள நம்பி இருக்காங்க, அதை நம்பிதான் அவர் போட்டி போட்டாரு. அதே மாதிரி எந்த கூட்டணி இல்லாம சிங்கிளா ஒரு சிங்கிள் ஆர்மி பர்சன் மாதிரி வின் பண்ணிட்டாரு. மக்கள் கூட்டணி இல்லாம மக்கள் எல்லாமே வெளில சொல்லிக்கல, ஆனா சைலண்டா போய் இவ்வளவு சம்பவம் பண்ணிருக்காங்க. அந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே எதிர்பார்த்ததா. காசு வாங்குறது வாங்கிக்க வேண்டியதா, வாங்கிட்டு நம்ம ஓட்டு போட வேண்டியது, அவ்வளவுதான். காசு வந்து அவங்க காசு ஒன்றும் நம்ம கொடுக்கல. இத்தனி 4 வருஷத்துல பண்ணாதது 5வது வருஷத்துல பார்க் கட்டுறாங்க, பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க, கோடி கோடி கணக்குல மேம்பாலம் கட்டுறாங்க, கல்யாண மண்டபம் கட்டுறாங்க. இதெல்லாம் தேவையா? தேவையில்ல. அழகா கஞ்சா ஒழிச்சிருக்கலாமே, பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாமே. அந்த தூத்துக்குடியில ஒரு பொண்ணு செத்து போச்சு, எத்தனை நாள் கழிச்சு அந்த பொண்ணோட இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்தீங்க. ஆனா கரூர்ல செத்து போனவங்களை மட்டும் நைட்டு செத்தவங்களுக்கு மறுநாள் மட்டும் போஸ்ட்மார்ட்டம் கிடைச்சிது. இது எப்படின்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியும். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் தனித்து போட்டிட்டு இந்த அளவுக்கு மெஜாரிட்டி வாங்கினதில்ல. ஆனா டிவிக்கே தனித்து போட்டிட்டு இந்த அளவுக்கு மெஜாரிட்டி வாங்கியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அதான் தளபதியே சொல்லிட்டாருலண்ணா, எம்ஜிஆர் வழியில போறோம். எம்ஜிஆர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி தான் இருக்கும் இங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்து நியூஸ்ல எப்படி போடுறாங்க பாத்தீங்களா? இப்போ எந்த கட்சி மேல இருக்கு? இப்போ இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு புது கட்சியும் இது போல அரசியல போட்டிட்டு இந்த அளவுக்கு மெஜாரிட்டி வாங்கினதில்ல. அதே போன்ற இந்த திமுக வந்து 75 கட்சி, அதிமுக வந்து 50 கட்சி. ஆனால் அவங்களுக்கே இப்படி தண்ணி கட்டிருக்காரு. அதை பற்றி உங்க கருத்து? அதான் அவர் சொன்னது எல்லாமே. இப்போ ஒரு தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஊழல் நடக்காமல் எங்குமே இல்லை. இப்போ அதெல்லாம் மாற்றுறதுக்குன்னு இப்போ மக்களுக்கு புரிய வச்சிருக்காரு. கையேந்தி யாரை செய்த வரைக்கும் ஓட்டு கேட்டிருக்கா சொல்லுங்கள்? ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு வீட்டில் இருக்க எல்லாரும் கையேந்தி எந்த சிஎம் வந்து கேட்டிருக்காரு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கன்னு. அதுதான் இப்போ மக்கள் புரிஞ்சு ஓட்டா மாறி இருக்கு எல்லாமே தமிழ்நாட்டில். இனி திமுக நிலைமை என்ன ஆகும்? நீ திமுக நிலைமை இப்போ பார்த்தீங்களா? இப்போ சென்னையில் எங்கே சுற்றி பாருங்களேன், மயான காட்சி தான் அளிக்கும் தவிர எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு காலத்தில் சென்னை வந்து திமுக கோட்டையாக இருந்தது. கோட்டையாக இருந்தது. இப்போ பாருங்க, இப்போ யாரோட கோட்டைன்னு இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஓட்டையை போட்டு விட்டீங்களா? அப்புறம் கோட்டையாகும். இப்போ நீங்களே சொல்றீங்க. இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் யாரோட கோட்டைன்னு இப்போ தெரிய போகுது. எல்லாமே இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாதனாங்க. இன்னைக்கு அவங்க அந்த கூட்டம் தான் ஓட்டா மாறி இருக்குது. எவ்வளவு தற்கொலை கூட்டம் எங்களை சொன்னாங்களோ எல்லாமே ஓட்டா மாறி இருக்கு. அவங்க எங்க போய் மூஞ்ச வச்சுப்பாங்கன்னு தெரியல. பணம் வாங்கினவங்களே இப்ப இன்னைக்கு விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எங்க அண்ணன் தான் வாங்க சொன்னாரு, வாங்கிட்டு போடுங்க. காலங்காலமா அவங்களே தானே ஆண்டுட்டு வராங்க. இப்ப அடுத்த தலைமுறை வந்து அவங்களுக்கு உருவாயிடுச்சு. எங்க அண்ணனுக்கு அடுத்த தலைமுறை உருவாகல. அதனாலதான் இப்போ மக்கள் எல்லாமே அதிமுக திமுக கிட்ட எல்லார்ட்டையும் காசு வாங்கிட்டாங்க. காசு வாங்கிட்டு இந்த அளவுக்கு சைலண்டா சம்பவம் பண்ணிருக்காங்க. அந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் நாங்க அதுதான் பண்ணிருக்கோம், வச்சு செஞ்சிருக்கோம். அதுதான் அவர் உங்க தொகுதி எம்எல்ஏ மட்டும் இல்லாம தமிழ்நாடு சிஎம் ஆயிருக்காரு. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இனிமேட்டு பெண்களுக்கு தைரியமா வெளியே சுத்துவோம். 2 மணிக்கு 1 மணி கூட தைரியமா வெளியே. இதுக்கு முன்ன சுத்த முடியல, பயமா இருக்கு. இனிமேட்டு தைரியமா சுத்துவோம் நாங்க. எங்க அண்ணன் எப்போ வந்துட்டாரோ சிஎம் ஆயிட்டாரோ எங்களுக்கு பயமே கிடையாது. அடுத்த 5 வருஷத்துல இந்த பெரம்பூர் தொகுதி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்களே பார்க்க தானே போறீங்க. இதே 5 வருஷம் கழிச்சு நீங்களே வந்து பேட்டி எடுக்க தான் போறீங்க. நாங்க யார் சொல்லியோ ஓட்டு போடல, எங்களுக்கு தெரியும். பாசம் வாங்கின்னு எங்க அண்ணனே சொல்லியிருக்காங்க, காசு வாங்கிக்கோங்க. எவ்வளவுன்னா அவங்க வீட்டு பணமா எங்களுக்கு கொடுத்தாங்க, எங்க பணத்தை தான் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன நம்ம எடுக்கிறாங்களோ ஸ்டெப் இவங்க அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாங்க. 8000 ரூபாய் தர கூப்பன், 2000 ரூபாய்க்கு பதில் 1000 ரூபாய், எல்லாமே இவங்க தானே ஸ்டெப் எடுத்தாங்க. எல்லாம் போச்சு. இப்ப வாங்கின காதுல விசில் ஊதியாச்சு, நல்ல ஸ்பீடா ஊதியாச்சு. என்ன பண்றது, எல்லாருக்காவது கீஞ்சு போயிருக்கும் போலயே. ஆமா, நீங்க ஊது எல்லாத்தையும் சம்பவம் பண்ணி வச்சு செஞ்சாச்சு. நாங்க இது நாங்க எதிர்பார்த்தது தான் சார். நாங்க ஆல்ரெடியே வந்துட்டு கிட்டத்தட்ட எங்க ஆளு எங்க விஜய் அண்ணாவை எவ்வளோ பேசினாங்க, எவ்வளோ இது பண்ணாங்க. எங்களுக்கு கிளியரா தெரியும் எங்க அண்ணா தான் வருவாருன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சார். இப்போ அவரு இந்த பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருக்காரு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதை வந்து எப்படி சொல்றதுன்னா, ஈவினிங் தெரிஞ்சிடும் இதை நாங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. எங்க அண்ணா வருவாருன்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு.
இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து இது தலையெழுத்தே கிடையாது. கட்சியில வரணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்ட்டுலாம். இதுக்கு முதல் காரணமே வந்து இது டைரக்டருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவர் அரசியல் படமா நடிக்க வச்சு அரசியல் பத்தி என்னன்னு புரிய வச்சுட்டாங்க. எங்க அண்ணா அதுல உள்ள வந்து உணர்ந்து அரசியல் வேணும்னு இறங்கி வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து நான் வந்துடுவேன், நான் போயிடுவேன், நிறைய பேர் டாடா கட்டு போயிட்டாங்க. நிறைய பேருக்கு பயம் காட்டினாங்க. எங்க அண்ணனோட குடும்பத்தை நிறைய பண்ணாங்க. அவரை ரொம்ப சோதிச்சாங்க. ஆனா கடவுள் அவரை கைவிடல. எங்களுக்கு தெரியும் எங்க அண்ணா வருவாருன்ட்டு. ஆல் தி பெஸ்ட் அண்ணா. நீங்க வந்தது இல்லாம நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மத்தவங்க எல்லாம் அதை பார்த்து வேச்சு போகணும். எல்லாமே தற்கூரி கூட்டம். இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுனாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயோ, இந்த தற்கூரி கூட்டம் தான் இன்னைக்கு மாபெரும் கூட்டமாயிடுச்சு. எவ்வளோ பண்ணாங்க, எவ்வளோ சொன்னாங்க. இந்த எங்க வீட்லயே 3 ஓட்டை பிளாக் பண்ணாங்க. ஜென்ஸோட ஓட்டெல்லாம் விடல. நாங்க புதுசா அப்ளை பண்ணதுல என் அக்கா பையனுக்கு வரல, என் பொண்ணுக்கு வந்தது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க பிளாக் பண்ணாங்க. அதையும் மீறி எங்க அண்ணா வந்திருக்காரு. இது வந்து நாங்க எதிர்பார்த்தது தான் சார். ஆனா விஜய் அவர்கள பல விதத்துல முடக்கினாங்க. அவங்க மனைவி வச்சு முடக்கினாங்க, எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலியோட டேமேஜ் பண்ணாங்க. உலகத்துல பண்ணாது யாருமே கிடையாது. நம்ம பின் வந்த அரசியல்வாதிகளோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்தா நிறைய போகும். ஆனா எங்க அண்ணாவை எவ்வளவு பண்ணாங்க. அவர் ஒரே வார்த்தை, நீங்க யார்கிட்டயுமே எதுவுமே பேசாதீங்க, ஓட்டா மாத்துங்கன்னாரு. நாங்க ஓட்டா மாத்திட்டோம். இன்னைக்கு அதோட ரிசல்ட் வந்துருச்சு. இதை நாங்க எதிர்பார்த்தது தான். இப்போ ஆண்ட கட்சி அதிமுக, திமுக அவங்களுக்கு இந்த அளவுக்கு மரண பயத்தை காட்டியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க சார்? எங்களுக்கு இந்த ஒரு 4 வருஷமா வந்து இதுக்கு முன்னாடி வந்து அம்மா இருந்தாங்க. அவங்களோட ரேஞ்ச் வேற, அவங்க வேற மாதிரி இருந்தாங்க. இப்போ இவருக்கு அப்புறம் இவங்களுக்குள்ளேயே நிறைய பாலிடிக்ஸ், நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு கிளியரான ஒரு ஆட்சி வேணும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல அண்ணா உள்ள வந்தாரு, கரெக்டா நின்னாரு, ஜெயிச்சிட்டாரு. இனிமே திமுக நிலைமை என்ன ஆகும்? அது எப்படி சொல்றது சார் என் வாயால? அவ்வளவுதான், குடும்ப ஆட்சி இனிமே முடிஞ்சு போச்சு. இவங்க வாழடி வாழையா வந்துட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாமே ஒரு மாற்றம் ஆயிடுச்சு. சோ இது எங்களுக்கு மாபெரும் வெற்றி தான் சார். இப்போ இந்தியாவில் எந்த ஒரு புது கட்சியும் தனித்து போட்டிட்டு இந்த அளவுக்கு மெஜாரிட்டி வாங்குதில்ல, இந்த அளவுக்கு சிஎம் ஆனதில்ல. ஆனா விஜய் அவர்கள் இந்திய அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? சரி, இப்போ சின்ன பசங்களை கூட கூப்பிட்டு கேட்டீங்கன்னா விஜய் அங்கிள் தான் வரணும், விஜய் மாமா, அண்ணா, அந்த அளவுக்கு வந்து இவங்க தான் சார் அந்த கரூர் மேட்டர்ல பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் முழுசா யாருக்கும் அரசியல் இது உள்ள வரணும், இது உள்ள போகணும்லாம் தெரியல. அந்த ஒன் டே ஷோ பண்ணாங்க பாத்தீங்களா, அது அரசியலே மாத்திருச்சு. இதுக்கு நாங்க அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லைன்னா நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க இது என்ன நடக்குது, நிறைய பேருக்கு புரியவே இல்லை. இப்போ இந்த இன்ஸ்டா, டெலிகிராம் எல்லாத்தையும் பார்த்து அவங்களே எங்களுக்கு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. தரம்பூர் தொகுதியில் தவிக தலைவர் விஜய் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷம் தானே. எங்க தொகுதி சிஎம் தொகுதின்னு சொல்றது எங்களுக்கு பெருமையா இருக்கு. நாங்க ஆசைப்பட்டதே அப்படிதான். இங்க வந்து தளபதி நிக்கணும்னு ஆசைப்பட்டோம், அதுக்கேற்ற மாதிரி நின்னாரு. ஜெயிக்கணும், சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டோம், அதுக்கேற்ற மாதிரி ஆயிட்டாரு. எல்லாம் ஒரு மனசுதான் காரணம். இப்ப கொளத்தூர் தொகுதியில சிஎம் தோக்குறாருன்னா அது நாங்க தோக்கடிக்கிறது. அவர் பண்ணது அந்த மாதிரி. இவர் வந்தாரு, விஜய் வந்தாரு கொளத்தூருக்கு. அப்ப அவர் கரெக்டான பாதுகாப்பு கொடுத்தா, அவருக்கு ஒழுங்கா பண்ணிருந்தா இந்த அளவுக்கு மோசமா அவர் தோத்துருக்க மாட்டாரு. அன்னைக்கு பண்ண தப்பாலதான் எங்க மக்கள் அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். அவங்கவுங்க பண்ணது அவங்கவுங்களுக்கு. அவ்வளவுதான். எங்க தளபதியை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லது சேர்த்துக்கு தான் வந்திருக்காரு. மற்றபடி அவரு காசுக்காகவோ இல்ல ஃபேமுக்காகவோ அவர் வரல. ஆல்ரெடி நிறைய காசு சம்பாதிச்சுட்டாரு. அவருக்கு ஃபேமஸும் நிறைய வந்துருச்சு. எல்லாருமே தாவைக்கு ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க. தற்கூரி கூட்டம், அந்த கூட்டம்லாம் ஓட்ட மாறாதுன்னாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியாத. அப்படின்னா இப்போ வரும்போதே அப்படிதான் சொன்னாங்க, இந்த கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, 2 வருஷம் தாங்குதா பாருங்கன்னாங்க. 3ஆவது வருஷம் நாங்க சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறோம், இவங்க கூட்டத்தை காட்டுவாங்களான்னாங்க. கூட்டம் காட்டணும். என்ன சொன்னாங்க, 233 தொகுதியில் ஆள் இருக்க மாட்டாங்கன்னாங்க. நிக்க வச்சோம். பூத்துக்கு ஆள் இருக்காங்களான்னு கேட்டாங்க, நிக்க வச்சோம். பூத்துல நிக்கிறவங்க மத்த கட்சிக்காரங்களே நம்மள சொல்றாங்க, இந்த மாதிரி ஆளுங்களை நாங்க பார்க்கல, புதுசா இருந்தாலும் பசங்க நல்லா வேலை செய்யறாங்க. நாங்க போகும்போது எங்களுக்கு ஆனா ஃபர்ஸ்ட் போனோம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க எங்களை. நம்ம அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், நீங்களா வந்து உட்காருறீங்க எங்களையே கேட்டாங்க. உட்காந்து காட்டணும். நைட்டு 10 மணி வரைக்கும் நாங்க உட்காந்து காட்டணும் அந்த இடத்துல. பெட்டி ஏத்தனை பேர் தான் எங்க வந்தோம். இப்போ அவங்களே பேசுறாங்க, இந்த அளவுக்கு பூத் மெம்பர் நாங்க பார்க்கல அப்படின்ட்டு. இதெல்லாம் எங்களுக்கும் எல்லாம் தெரியும், நாங்க வெளியே காமிச்சிக்கல, அவ்வளவுதான். மத்த டீம் மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஆனா நாங்க அன்பால வந்த கூட்டம் தான். நாங்க எங்களுக்கு இது கிடைக்கும், எங்களுக்கு இந்த பதவி கிடைக்கும்லாம் நாங்க வேலை செய்யல. அந்த ஒரு மனுஷன் எங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தார், நாங்க அவருக்காக நாங்க வேலை செய்யறோம், அவ்வளவுதான். இப்போ அதிமுக அத்தனை கட்சி கூட்டணி வச்சுக்கிறாங்க, திமுக பல கட்சி 21 கட்சி கூட்டணி வச்சுக்கிறாங்க. ஆனா தாவேக்கு வந்து தனித்து சிங்கிளா போட்டிட்டு எப்பவுமே சிங்கிளா தானே வரும். அதனால அவர் எப்பவுமே வருவாரு. அதனாலதான் அவர் தைரியமா நின்னாரு. நான் ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டியை காட்டுறேன், அடுத்த எலெக்ஷனை நான் பாத்துக்கலாம் தான் இருந்தேன். நான் மெஜாரிட்டியை ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். ஏன்னா இப்பயே போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க, எங்களாலதான் நீங்க ஜெயிச்சிங்க, இல்லைன்னா நீங்க வந்திருக்க மாட்டீங்கன்னு பேர் வரும். நான் எங்க மெஜாரிட்டி நாங்க காட்டுறோம், தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ சிங்கிளா நிக்கிறோம் தான் நின்னோம். நாங்க இன்னைக்கு 111 தொகுதின்றது வரலாற்று சாதனை. யாருமே அந்த மாதிரி வந்தது கிடையாது.
இன்னைக்கு பாக்குறவங்க எல்லாருமே அதுதான் ஆச்சரியமா பேசுறாங்க. எல்லாத்துலயுமே வரலாறு வந்திருக்குல்லண்ணா. பெர்சன்டேஜ் ஓட்டிங் பெர்சன்டேஜ்லயும் அதிகம் வந்துச்சு. ஓட்டிங்லயும் எங்களது தான் கவுண்டிங் அதிகமா வந்தது. எதுலையுமே எந்த வருஷமே இவ்வளோ வந்ததே கிடையாது சொன்னாங்க. ஆனா இப்போ எங்களதுல அவ்வளோ கவுண்டிங் மெஜாரிட்டி வந்துச்சு இல்லையா. இப்போ இவ்வளோ ஏன் ட்ரெஸ்ஸிங் கூட வச்சு எல்லாம் ஓட்டு போட்டு அன்னைக்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பூத்ல நாங்களாம் உட்காந்துருந்தோம் இல்லையா, நாங்களே பார்த்து அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். திணிப்புன்னு தான் எங்க தளபதி சொன்ன மாதிரி கருத்து திணிப்பு. எக்ஸிட் போல்லையும் அதுதான் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல அப்படிதான் சொன்னாங்க. 5-6க்கு மேல தாண்ட மாட்டீங்க, நாங்க இன்னைக்கு வந்து நின்னும் பாருங்க. அதுதான் தளபதி. தளபதியை பொறுத்த வரைக்கும் செயல் தானா, சொல்லிட்டு நாங்க இதை பண்றோம் அதை பண்றதெல்லாம் கிடையாது, செயல்ல செஞ்சு காட்டுவாரு. அதே மாதிரி எல்லா செயலும் நாங்க தரமா செஞ்சு காட்டுறோம், அவ்வளவுதான். 75 வருட திமுக கட்சி, 65 வருட அதிமுக கட்சிக்கு இப்போ பயத்தை காட்டியிருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? அது வந்து இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்னா, நாங்க அப்பத்துலதான் நாங்க கெத்துன்றது எங்களுக்கு தெரியும். இவங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர் பேச மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர் பேசாம எங்கெங்க என்னென்ன செய்யணுமோ அவர் கரெக்டா செஞ்சு காமிச்சிட்டாரு. அது போது எல்லாமோ சும்மா பேசி 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 ஒன்றும் செய்யாம இருக்கிறதுக்கு, நான் பேசாம இருந்தா நான் என்ன வேணும் செய்யறதை செய்யறேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க, அவ்வளவு. அதிமுகவும் சரி திமுகவும் சரி பணத்தை நம்பினாங்க, எப்படியாச்சும் வின் பண்ணிடலான்ட்டு. ஆனா விஜய் அவர்கள் மக்களை நம்பினாரு. இன்னைக்கு மக்கள் ₹1 நாங்க கொடுக்காம நாங்க ஜெயிச்சிருக்கோம், அதுவே பெரிய விஷயம். நான் கொடுத்தவங்க எல்லாருமே வாங்கினாங்க. எந்த கட்சி இது இருக்கோ நீங்க ஓட்டு காசு வாங்க எந்த கட்சி ஓட்டு போட்டுருக்கு? யாரும் அப்படி ஓட்டு போட்டது இல்லை. தளபதின்ற ஒரு மனுஷனுக்காக ஓட்டு போறாங்க, புரியுதுங்களா? அவர் வந்து எங்களுக்கு விளம்பரத்துக்கு உங்களை மாதிரி 20 கோடி 11 கோடி எல்லாம் கொடுத்து யாரும் விளம்பரம் படுத்தல. எங்களுக்குன்னு வாரியர்ஸ் இருக்காங்க, நாங்க அவங்களுக்கு கீழே நாங்க செயல்பட்டோம். சரி, மக்கள் இப்போ திமுக ஒருத்தர் பணத்தை வாங்கினாங்க, அதிமுக ஒருத்தர் பணத்தை வாங்கினாங்க. ஆனா மக்கள் சைலண்டா இவ்வளவு சமூகம் தளபதி சொன்னாருல கொடுப்பாங்க, அது உங்க காசு நீங்க வாங்கிக்கோங்க தானே சொன்னாரு அவரு. ஆனா மக்கள் தரமான சமூகம் செஞ்சுட்டாங்கல்ல. அந்த காசு வாங்கி நாங்களே ட்ரெஸ் வாங்கி போய் போட்டு போனோம் பாருங்க, அங்க நிக்கிற ஹைலைட் அதுதாங்க மெயின். அந்த காசு வாங்கி ட்ரெஸ் போட்டு தளபதி ஓட்டு போட்டீங்க. அது ட்ரெஸ் எல்லாம் டிமாண்ட் ஆயிடுச்சு. எல்லாமே இந்த கோட் ட்ரெஸ் எடுத்து ஆரம்பிச்சு எங்கேயுமே அந்த ட்ரெஸ்ஸுங்க கிடைக்கல. ஏன் எது நம்ம புது ட்ரெஸ் எடுப்போம் சொல்லுங்க பார்க்கலாம்? தீபாவளினா ஒரு புது ட்ரெஸ் எடுப்போம், பொங்கல்னா எடுப்போம், கல்யாணம்னா எடுப்போம். யாராவது ஓட்டு போடுறதுக்குன்னு ட்ரெஸ் எடுத்து பாத்தீங்களான்னா வாழ்க்கை வரலாறுல இன்னும் எவ்வளவுதானே எழுதுவோம் நாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே எங்க தளபதி வரலாறுல மற்றவங்களாம் எப்படி போனாங்கன்னு தெரியாது. நாங்கள் ஒவ்வொரு வீட்டு மேலேயும் ஏறி சொன்னோம். எல்லாருமே நம்பிக்கை கொடுத்தாங்க. அதனால எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருந்துச்சு. நாங்கள் வந்து மேக்சிமம் வந்து பெருமாளியாக ஓட்ட ஜெயிப்போம். மக்களோட பேராதரோடு வந்தோம். மக்கள் பேராதரோடு இருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே மக்களை வந்து நேசித்தாங்க. தளபதி வரணும். பெரம்பூர் தொகுதி ஒரு மாற்றம் கொண்டு வரணும். ஏன்னா இது வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டும் ஆண்டு இருக்கு, 2 பேருமே எதுவுமே செய்யலை. இப்போ பெரம்பூர் தொகுதி ஒரு அண்ணா நகரோ, ஒரு அடையாரோ, ஒரு பேஸ் கார்டனோ எல்லாமே மாறும். நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. மக்களை நம்பி விஜயை நம்பி மக்கள் ஓட்டு போனால் ரொம்ப நன்றி. மக்கள் இந்த பெரம்பூர் மக்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு அவர் வெற்றி பெற்றது? பெரம்பூர் மக்கள் தான் மகிழ்ச்சியா இருக்காங்க தவிர மற்றபடி வந்து தலைவர் மகிழ்ச்சி இல்லை. மக்கள் வெற்றி பெற்று வச்சிருக்காங்க. இந்த தெருவே இந்த பெரம்பூர் தொகுதி ஃபுல்லாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இப்போ ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதிக மெஜாரிட்டியில டிவிக்கு வின் பண்ணிருக்காங்க. 75 வருஷம் ஆண்ட கட்சியே இப்போ ஒரு பயத்தை காட்டியிருக்காரு. ஆமா, அது எப்படி பாக்குறீங்க? இது வந்து மக்கள் தான் மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதாவது மக்கள் வந்து தெரிஞ்சுட்டாங்க. இப்போ யார் எது செய்யலையோ அவங்க மேலே அதிருப்தி ஆயிடுறாங்க. முன்னாடி வந்து ஒன்று ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர் தான் இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ மக்களுக்கு வந்து யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள தான் ஏற்றுக்கிறாங்க. 3வது மாற்றம் வேணாம்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி தளபதி வந்தார், மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. மக்களுக்காக தளபதி வந்து நல்லா செய்வார். இப்போ இந்திய அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு கட்சியும் தனித்து போட்டிட்டு இவ்வளோ சீட்டு பிடிச்சி மெஜாரிட்டி வந்ததில்ல. ஆனால் விஜய் அவர்கள் முதல் முறையாக போட்டிட்டு இவ்வளோ மெஜாரிட்டி பெற்றிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அவரோட மூஞ்சி தான், அவரோட பிரபலமான தளபதின்ற ஒரு இதுதான், அந்தஸ்து தான். அதே மாதிரி மக்கள் வந்து நம்பி ஓட்டு போட்டாங்க. அதுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். டிவிக்கு வந்து 5 தொகுதி கூட வின் பண்ணாது, 10 தொகுதி கூட வின் பண்ணாது, ஏளனம் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அவங்கலாம் யாருமே இல்லையே, ஏளனம் பண்ணாங்க. யாருமே இப்போ இல்லையே. ரோட்ல பார்த்தீங்கன்னா ஜிலோன்னு இருக்குது. அவங்க கட்சி ஆஃபீஸ்லாம் எல்லாம் மூடி வச்சிருக்காங்க. யாருமே கிடையாது. இன்னைக்கு டிவிக்கு இன்சென்டிவ் மட்டும் தான் வெளியே சுற்றுறாங்க. இப்போ நாங்களே ஒரு பட்டாசு வாங்க போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிவிக்கு கட்சி தான், வேற யாருமே கிடையாது. ஏன் மற்றவங்களாம் எங்கே போயிட்டாங்க? நீங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்களா ஒரு தனி மெஜாரிட்டியோட ஆட்சி எப்படி இல்லை, எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. கண்டிப்பாக மக்கள் பேராத கொடுத்து ரொம்ப நன்றி மக்களுக்கு. இது பெரிய ஒரு வெற்றி. இது எந்த ஒரு கட்சினாலும் பண்ண முடியாத ஒரு வெற்றியை தளபதி பண்ணியிருக்காரு. கரெக்டுங்களா? யாருன்னா சொல்ல முடியுமா? எந்த கட்சினா தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷத்துல ஒரு முதலமைச்சராக ஆகணும்னா அது எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? நான் வந்து எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் நான் பிறக்கவே இல்லை, சரிங்களா? ஆனால் எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரிலாம் இருப்பார், அவருக்கு இவ்வளோ கூட்டம் வரும்ன்ட்டு. ஆனால் இந்த 3 வருஷத்தில் இல்லாமல் இந்த எலெக்ஷனில் நாங்கள் பார்த்த எம்ஜிஆர் எங்கள் தளபதி தான், சரிங்களா? அவர் கண்டிப்பாக முதலமைச்சர் தான்
அவரை தற்கூரி எங்களை வந்து தற்கூரின்னு கூட்டம் சொல்றவங்கலாம் ஓகே. ஆனா இன்னைக்கு எங்களை தற்கூரின்ற சொன்ன கூட்டம் வந்து அவங்க பேச முடியுமா சொல்லுங்க, அவங்க பேச முடியுமா? நான் வந்து இந்த தொகுதியில் பிறந்து வளர்ந்தேன். கிட்டத்தட்ட 40 வருஷமா இங்கே தான் இருக்கேன். என் வீடு இங்கே தான், சொந்த வீடு. இதே தெருவில் இவ்வளோ அளவுக்கு நல்ல தண்ணியாக இருந்தால் நான் நீச்சல் அடிச்சுட்டு போவேன். பீ தண்ணியில் நான் மிதங்கின்னு போயிருக்கேன். இங்கே நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே. இங்கே இந்த பக்கம் காவா, இந்த பக்கம் குப்பைமேடு, அந்த பக்கம் சுடுகாடு, இந்த மூணுத்துலேயுமே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் காலகாலமாக. நான் பிறந்தது வளர்ந்ததுலேருந்து சரிங்களா. நல்ல தண்ணியாக இருந்தால் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் வரது எல்லாமே பீ தண்ணி. இதுக்கு யாருமே இது வரைக்கும் இங்கே வந்து எட்டி பார்த்தது கூட கிடையாது. ஏன்னா இந்த ஒரு சின்ன தொகுதி கிருஷ்ணமூர்த்தி நகர், இந்த தொகுதியெல்லாம் பணக்கார லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. அதனால் இங்கே யாரும் வந்து எட்டி பார்க்கறது கிடையாது. எந்த அரசியல்வாதியும் இது வரைக்கும் உள்ளே வந்தது கிடையாது. சரி, புதுசாக எல்லா மக்களுமே புதுசாக யாரையும் எதிர்பார்க்குறாங்க. அப்படின்றதுனால தான் இந்த புது மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றம் யூஸ் பண்ணி நல்ல விதமாக வந்தால் மக்களுக்கு, அதுவும் வட சென்னையில் இருக்கிற இந்த பெரம்பூர் தொகுதிக்கு டெவலப்மெண்ட் எங்கேயோ போயிடும். எல்லாருக்குமே ஒரு விடிவு காலம் வரும். ஏன் கட்சி மாறிக்கிட்டே இருக்குன்னா எல்லாருமே ஒரு புது கட்சி, புது நல்ல தலைவரை தேடிட்டு இருக்காங்க. அப்படி வந்த தலைவர் தான் நம்ம விஜய். இப்போ இந்த தொகுதியில் வெற்றி பெற்று வந்துருக்காரு, அடிக்கடி வந்து இந்த தொகுதிக்கு வருவாரு. உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்குது? அதாவது இது ஒரு சிஎம் தொகுதியா இப்போ ஆக போகுது. சிஎம் தொகுதியா ஆகும்போது ஆல்ரெடி வளர்ச்சியான சிஎம் தொகுதி எல்லாமே எல்லாரும் பார்த்துருக்காங்க. அட்லீஸ்ட் சின்ன ஒரு சேஞ்சஸ் இங்கே நடந்தால் கூட இங்கே இருக்க மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா இங்கே வந்து எட்டி பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு தலைவர் வந்திருக்காப்புல, அதாவது சின்ன மாற்றம் வந்தால் கூட எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். எல்லாமே என்ன சொன்னாங்க, டிவி நேரம் பார்த்து தற்கூரி கூட்டம், இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க. அந்த இன்னைக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த தற்கூரி கூட்டம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் யார் தற்கூரி என்ன ஏதுன்ட்டு. அதாவது காலகாலமாக அரசியல் பண்ணுறவங்களுக்கும் கடந்த 6 மாதம் அரசியல் பண்ணுறவங்களுக்கும் 1 வருஷம் 2 வருஷம் அரசியல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து 5 சீட்டு கூட பிடிக்காது, 10 சீட்டு கூட பிடிக்காதுன்னு ஏளனமாக பேசுனாங்க. இன்னைக்கு தனி மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிக்க போகுது. அதாவது பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க சரிங்களா. அதே சொன்ன ஆளுங்க மே 4ஆம் தேதி பார்த்துக்கலான்னு சொன்ன ஆளுங்க இன்னைக்கு யாரும் வாயை திறக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. என்ன ரிசல்ட்டோ எல்லாரும் சொல்கிற ஒரே இது மக்கள் தீர்ப்பே, மகேசன் தீர்ப்பு, அது இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால் தளபதி வந்திருக்காப்புல. அதே யாரெல்லாம் தளபதிக்கு ஓட்டு போட்டிங்களோ அவங்களாம் எந்த வழியில் போனோமோ அந்த வழியில், நல்ல வழியில் போய் தளபதியை கண்டினியூஸாக அடுத்து வர எல்லா எலெக்ஷன்லையும் நிற்க வைக்கணும். இப்போ 75 வருட திராவிட கட்சிக்கு விஜய் அவர்கள் தண்ணி காட்டியிருக்காரு, இந்த அளவுக்கு பயத்தை காட்டியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இவ்வளோ காலம் ஆண்ட தளபதி ஸ்டாலினும் சரி, இது முன்னாடி வாழ்ந்த ஐயாவும் சரி, ஏதோ ஒரு வழியில் நல்லது பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு பத்தலை. அப்போது புதுசாக ஒரு கட்சி வேணும்ன்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துருக்காங்க. அதோட விளைவு தான் இன்றைக்கி வந்திருக்க ஒரு ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்வழியை தான் கொண்டு வரும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். யாரெல்லாம் மெஜாரிட்டி ஓட்டு போட்டிருக்கிறதுனால தான் நம்ம விஜய் வந்திருக்காரு. அதே மெஜாரிட்டி ஓட்டு போட்ட எல்லாருமே எந்த ஒரு கட்சிக்கு கலங்கம் இல்லாமல் மக்களுக்கு நல்லது, எந்த ஒரு அதாவது ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் நல்ல வழியில் போனால் நம்ம தளபதி தான் அடுத்த எல்லா வருஷமும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். அந்த தொகுதியில் வந்து நல்லா வெற்றி பெற்றிருக்காரு. எல்லா மக்களும் நல்லது செய்வாங்கன்னு நோக்கத்தோடு பண்ணியிருக்காரு விஜய். அது அவர் சொன்ன மாதிரியே எல்லாமே செஞ்சு தருவாருங்க அப்படின்னு நம்பி எல்லாரும் ஒரு வெற்றியோடு இருக்கிறோம். இன்னைக்கு உங்க தொகுதி எம்எல்ஏ மட்டும் இல்லாம அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்காரு, பெருவாரியான சீட்டுகளை பிடிச்சி. அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எதிர்பார்ப்போட எல்லாம் செய்வாங்கன்னு நினைச்சிருந்தோம். அதே மாதிரி ஜெயிச்சு சிஎம் போஸ்ட்ல பதவியில இளைய தளபதி விஜய் உட்கார்ந்தது ரொம்ப பெருமையா இருக்குது. பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்த டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க எல்லாருமே வந்து இத்தனை வருஷம் கட்சியில இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பட்டு அவங்க நினைச்சா அவங்களால என்ன வேணா பண்ண முடியும். ஆனா எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு தலைவர் நின்று ஜெயிச்சு காட்டியிருக்காரு. யாருக்குமே எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கலாய்ச்சாங்க. ஆனா மக்களோட நம்பிக்கையினால இன்னைக்கு அவர் ஜெயிச்சிருக்காரு. பிரதர், இந்த சென்னையை வந்து டிஎம்கே கோட்டைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த டிஎம்கே கோட்டையில இன்னைக்கு டிவிக்கு ஓட்ட போட்டிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம்கே ஆட்சினால நிறைய பேருக்கு நிறைய கெட்டது நடந்திருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லாமல் அவங்க டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருந்தாங்க.
ஆல்டர்னேட்டிவாக வேறு யாரும் இல்லை. ஆனால் இந்த தடவை தலைவர் வந்ததுனால எல்லாரும் ஒரு ஆல்டர்னேட் சான்ஸாக அதே மாதிரி இவர் வந்து யாருமே வந்து நல்லது எதுவும் பண்ணதில்லைன்றாங்க. ஆனால் ஒரு ஃபேன் பேஸில் இருக்கும்போது அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வேறு வந்து வெளியே சொல்லலை. அதனால மக்களோட நம்பிக்கையினால இன்னைக்கு அவர் ஜெயிச்சிருக்காரு.